வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி முருங்கை விதை, எள், ஒற்றைக்கடலை, பெருங்காய கட்டி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு பருப்பு பொடி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தாட்சாயணி விலாக் சேனலுக்கு மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரத்தில் அரைக்காமலே ரொம்ப நாள் விட்டு வச்சுருந்தோங்க. அந்த முருங்கைக்காய் முற்றி போயிருந்தது. அந்த விதையெல்லாம் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். முருங்கை விதை ஒரு 2 கைப்பிடி, பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள் ஒரு 50 கிராம் எள், ஒற்றைக்கடலை ஒரு 100 கிராம் ஒற்றைக்கடலை, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயத்தை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கிலோ, அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடலப்பருப்பு ஒரு 1/4 கிலோ, அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு அதில் இந்த பருப்பொடிக்கு தேவையான உப்பு அதிலே போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெடியே இல்லாமல் இருக்கும். வறுத்து எடுத்து வச்சுருந்த முருங்கை விதை, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் தனியாக போட்டு பொடி பண்ணிக்கலாம். எள், ஒற்றைக்கடலை இதை தனியாக போட்டு பொடி பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, அது கூட காஞ்ச மிளகாய், பெருங்காய கட்டி வறுத்து வச்சு அதையும் அதிலே கொட்டி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடலப்பருப்பையும் போட்டு அதையும் தனியாக போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பருப்பு பொடி ரெடி. நீங்கள் இதை சாதத்தில் கூட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.